ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனாஸ் ரெசிபீஸ். நாங்கள் ஒரு புதுசாக குக்கிங் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு வீடியோவில் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் அதில் முந்திரி, உலர் திராட்சை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முந்திரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகணும், திராட்சை உப்பி வரணும், அது வரைக்கும் நல்லா கிளறிக்கோங்க. இப்போது 1 கப் ரவை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சே கிளறிக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிளறணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். லைட்டாக ரவை கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் நம்ம ரவா லட்டுக்கு தேவையான சுகர் 1/2 கப் சுகரை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 பல்ஸ் விட்டு மட்டும் அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ரவா லட்டு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 1 பல்ஸ் மட்டும் விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவா, அதில் இந்த பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போது ரவா லட்டுக்கு தேவையான பால் 1/2 கப் பால், நல்லா காய்ச்சி அரைச்ச பால் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணும்போது ரவை கூட பால் நல்லா சேர்ந்து மிக்ஸ் ஆகி இருக்கும். இப்போது நம்ம உருண்டை பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சிக்கோங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் உருண்டை பிடிக்கும்போது உருண்டை உடையாமல் வரும். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டான ரவா லட்டு ரெடி. நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சனாஸ் ரெசிபீஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.